வளர்ச்சிக்கான தங்களின் தொலைநோக்கு பார்வை மீதான மக்களின் நம்பிக்கையே மகாராஷ்டிரா மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களின் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியாக பிரதிபலிப்பதாக பிரதமர் மோடி மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவும் புத்துணர்ச்சியுடன் பணியாற்றவும் உறுதி பூண்டிருப்பதாகவும் எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் ஊடுருவல்காரர்களை காங்கிரஸ் பாதுகாத்ததாக கூறிய பிரதமர் மோடிக்கு மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் தெரிவித்துள்ளார். அசாமில் இரட்டை எஞ்சின் ஆட்சி தோல்வி அடைந்ததை மறைக்கவே எதிர்க்கட்சிகள் மீது பாஜக பழி சுமத்துவதாக பதிலடி கொடுத்துள்ளார். நாடு முழுவதும் ரயில் டிக்கெட் கட்டண உயர்வு வரும் 26ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று ரயில்வே துறை அறிவித்துள்ளது. அதன்படி புதிய கட்டண முறை மூலம் 600 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்றும் மத்திய ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. ரயிலில் சாதாரண வகுப்பு பெட்டிகளில் 215 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிப்போருக்கு கட்டண உயர்வு இல்லை என்றும் ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 215 கிலோமீட்டருக்கு மேல் சாதாரண வகுப்பு பெட்டிகளில் பயணிப்போருக்கு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 1 பைசா கட்டணம் அதிகரித்துள்ளதாக அறிவித்துள்ளது. புறநகர் மின்சார ரயில்களில் கட்டண உயர்வு இல்லை என ரயில்வே துறை விளக்கம் அளித்துள்ளது. அதேபோல் மாதாந்திர சீசன் டிக்கெட்டுக்கான கட்டணமும் உயர்த்தப்படவில்லை எனவும் அறிவித்துள்ளது. 100 நாட்கள் வேலையை 125 நாட்களாக உயர்த்தும் விஷித் பாரத் ஜி ராம்ஜி மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தார். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி நாடு முழுவதும் இந்த திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. இந்துத்துவ சங்க பரிவார அமைப்புகளை பாஜகவுடன் இணைத்து பார்ப்பது மிகப்பெரிய தவறு என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பாஜக கண்ணாடி அணிந்து கொண்டு சங் பரிவார அமைப்புகளின் செயல்பாடுகளை பார்க்கக்கூடாது என்றும் வேண்டுகோள் விடுத்தார். இந்தியா ஒரு இந்து நாடு என்ற சர்ச்சை கருத்தை முன்வைத்த RSS தலைவர் மோகன் பகவத், இதுவே உண்மை என்பதால் இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள அரசியலமைப்பின் அங்கீகாரம் தேவையில்லை என்றார். அதே சமயம் RSSல் உள்ளவர்கள் தேசியவாதிகளை தவிர இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என்றும் விளக்கம் அளித்தார். ஜம்மு காஷ்மீரின் பல இடங்களில் வழக்கத்தை காட்டிலும் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும் நிலையில் மழை போல ரம்மியமாக பனி பொழிந்ததைக் கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். குறிப்பாக மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் பாகல்காமில் வெள்ளை போர்வை போர்த்தியதைப் போல எங்கு பார்த்தாலும் பனி படர்ந்து அழகாக காட்சியளிக்கிறது. ஹாலிவுட்டின் ஃபேண்டசி திரைப்படங்களில் வருவதைப் போல காஷ்மீரின் குல்மார்க் பகுதி வெள்ளை ஒண்டர்லேண்டாக மாறி கண்களுக்கு விருந்து அளிக்கிறது. அதிலும் நிலவின் ஒளியில் வானில் இருந்து மல்லிகை போல பனி கொட்டும் கண்கொள்ளா காட்சியை காண சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் அதீத பனிப்பொழிவு காரணமாக பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் சிரமம் அடைந்தனர். பூஞ்ச் பகுதியில் சாலைகள் இருந்த தடமே தெரியாத அளவுக்கு பனி படர்ந்து கிடக்கும் நிலையில் அவற்றை அப்புறப்படுத்தும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. டெல்லியில் கடும் குளிர், பனி, காற்று மாசு என நாளுக்கு நாள் வானிலை மோசமாகி வரும் நிலையில் நேற்று 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே போல ஓடுதலும் சரியாக தெரியாததால் 370 விமானங்களின் புறப்பாடு மற்றும் தரையிறங்கும் நேரம் தாமதமானதாக சொல்லப்படுகிறது. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். டெல்லியை தொடர்ந்து காற்று மாசு தடுப்பு நடவடிக்கையை ஒடிசா அரசும் தீவிரப்படுத்தியுள்ளது. அதன்படி மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் பெறாத வாகனங்களுக்கு பெட்ரோல், டீசல் வழங்க தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு கண்காணிப்பு பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொலைநோக்கு இலக்குகளை துல்லியமாக சுடும் சீன நாட்டு துப்பாக்கியின் பாகம் ஜம்மு காஷ்மீரில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குப்பை தொட்டியில் இருந்து எடுத்த அந்த பொருளை வைத்து சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் அதனை அதிகாரிகள் அடையாளம் கண்டு கைப்பற்றினர். இதனையடுத்து அங்கு ராணுவ வீரர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 20 மாவட்டங்களில் உள்ள 60 அரசு பள்ளிகளில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள், ஆய்வக கட்டடங்களை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக இன்று திறந்து வைக்கிறார். இதேபோல காவல்துறை, தீயணைப்புத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களையும் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார்.
ஒரே ஒருத்தர் தவறுதலாக விடுபட்டு இருந்தால் கூட ஃபார்ம் 6 நிரப்பி கொடுத்து வாக்காளர் பட்டியலில் இணைக்க வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார். மேலும் ஒரே வாக்குச்சாவடியில் ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைந்த 4 பேர் விடுபட்டிருக்கிறார்கள் என்றால் நாம் இன்னும் விழிப்போடு செயல்பட வேண்டும் என அர்த்தம் என கூறியுள்ளார். நேர்மையாக நேர்வழியில் வீழ்த்த முடியாத பாசிச சக்திகளும் எதிரிகளும் குறுக்கு வழியில் காரியம் சாதிக்க நினைப்பார்கள் என்றும் அதற்கு நாம் கடுகளவு கூட இடம் தரக்கூடாது எனவும் திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். வெற்றி கோட்டை நெருங்கும் நேரத்தில் பதற்றமோ அசதியோ கூடாது எனவும் கூறியுள்ளார். அரசியல் கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் முதல் முறையாக தவேக சார்பாக சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. மாமல்லபுரத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறும் இந்த விழாவில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் 1500 பேர் கலந்து கொள்ளும் விதமாக QR கோடுடன் கூடிய அனுமதி அட்டை வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் இருமுனை போட்டி இருந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என நினைத்து தவேக தலைவர் விஜய் செயல்பட்டால்தான் நல்லது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மறைமுகமாக விஜயை கூட்டணிக்கு மீண்டும் அழைத்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற பரப்புரையில் பேசிய அவர், திமுகவை எதிர்த்து விஜய் ஓட்டுகள் பிரித்தால் என்டிஏ கூட்டணி வெற்றி பாதிக்காது என்றார். 100 நாள் வேலை திட்டத்தில் இருந்த மகாத்மா காந்தி பெயரை மாற்றம் செய்திருப்பதை மத்திய அரசு தவிர்த்திருக்கலாம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைதியாக வாழ்கின்ற மக்களிடையே கடவுள் பெயரால் பிரச்சனையை கிளப்பி சாதி சண்டை மத சண்டையை உருவாக்காமல் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றார். 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களிலும் காங்கிரஸ் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர், சேலம், வேலூர், மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் காங்கிரஸ் தொண்டர்கள் ஏராளமானோர் திரண்டு மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். திருப்பரங்குன்றத்தில் சந்தனக்கூடு திருவிழாவையொட்டி 10 மணி நேரம் நடைபெற்று வந்த பல்வேறு போராட்டத்திற்கு பிறகு போலீசார் பாதுகாப்புடன் இஸ்லாமியர்கள் மலை மீது ஏறி கொடியை ஏற்றினர். தங்களையும் மலையில் தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என அப்பகுதி பெண்கள் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்த நிலையில் பாஜக இந்து முன்னணியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை திருப்பரங்குன்றத்தில் போலீசாருடன் பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திருப்பரங்குன்றத்தில் உள்ள தர்காவில் சந்தனக்கூடு திருவிழாவையொட்டி மலையில் இஸ்லாமியர்கள் கொடியேற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட பாஜகவினரை அவர் பார்க்க சென்றபோது போலீசார் தடுக்க முயன்றதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் மதக்கலவரத்தை ஏற்படுத்தி எப்படியாவது ஜெயித்து விடலாம் என்று தப்பு கணக்கு போடும் பாஜகவினர் முகத்தில் தமிழ்நாடு மக்கள் கரியைத்தான் பூசுவார்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய அவர், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலில் பாஜகவிடமிருந்து அதிமுகவை காப்பாற்றிக் கொள்ளட்டும் என்றார். வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அம்மாவிடம் இருந்தும் அப்பாவிடம் இருந்தும் தான் வரவில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை அமைச்சர் சேகர் பாபுவின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கிறிஸ்துமஸ் தின விழாவில் பாஜகவிற்கு எதிராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விஷத்தை கக்கியிருப்பதாக குற்றம் சாட்டினார். உலக மோதல்களை வெறும் பார்வையாளர்களாக பார்க்காமல் அமைதிக்காக உரையாடல்களை ஊக்குவிக்கும் நிலையை இந்தியா எடுத்துள்ளதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் நடைபெற்ற சர்வதேச ஆரோவில் இலக்கிய விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரிவினைகளை கடந்து ஒருமைப்பாட்டை நோக்கி செல்வதே உண்மையான சுதந்திரம் என தெரிவித்தார். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்களுடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இன்று காலை சென்னை கிண்டியில் உள்ள எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 3வது நாள் இரவாக செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைத்து தொகுப்பூதிய செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவமனை வளாகத்தில் நள்ளிரவிலும் செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கிறிஸ்துமஸ்
மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு நாளை முதல் 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து திருச்சி, கும்பகோணம், சேலம், நெல்லை, மதுரைக்கு செல்ல 780 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட பொருணை அருங்காட்சியகத்தை நாளை முதல் பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அருங்காட்சியகத்திற்கு எளிதில் சென்று வரும் வகையில் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து 1 மணி நேரத்திற்கு ஒருமுறை சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. சென்னை அண்ணாநகர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் ஆய்வாளர் சுமதி மற்றும் உதவி ஆய்வாளர் மகாலட்சுமி ஆகியோர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டனர். போதைப்பொருள் விவகாரத்தில் பிடிபட்ட 3 ஒருவர் மீது மட்டுமே வழக்கு பதிவு செய்துவிட்டு 2 நடவடிக்கை எடுக்காமல் விடுவித்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. கட்சிக்காரர்களை அவமரியாதையுடன் நடத்தினால் சட்டையை கலற்றி விடுவேன் என காட்பாடி டிஎஸ்பிக்கு தவக தலைவர் வேல்முருகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காட்பாடியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், பொதுமக்கள் மீது யார் கை வைத்தாலும், போலீசாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் எங்கள் முந்திரிக்காட்டில் அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்குவோம் என பேசினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மத்திய அமைச்சரும் மேலிட பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கூட்டணி கட்சிகளை எப்போதும் மதிக்கும் ஒரே கட்சி பாஜக தான் என கூறினார். விமர்சனம் என்பது தம்மை காயப்படுத்தும் சொற்கள் தானே தவிர அவை காயப்படுத்தும் கற்கள் இல்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியுள்ளார். திருச்சியில் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர், பெண்ணின் பாதுகாப்பு தான் மண்ணின் பாதுகாப்பு என்றும், பெண் விடுதலை தான் மண்ணின் விடுதலை என்றும் கூறினார். எல்லோருக்கும் நல்லவனாக இருந்தால் அரசியல் செய்ய முடியாது என திமுக எம்எல்ஏவிற்கு எம்பி டிஆர் பாலு அறிவுரை கூறினார். சென்னை தாம்பரத்தில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பேசிய அவர், எல்லோருக்கும் நல்லவனாக இருப்பதை விட நல்லதை கற்றன்றைட்டாக செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். திருமணம் செய்வதாக கூறி தன்னை ஏமாற்றியதாக பெங்களூருவைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் ராமநாதபுரத்தில் உள்ள காதலன் வீட்டின் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கோபி என்பவர் பெங்களூருவில் ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் ஆந்திராவைச் சேர்ந்த சரஸ்வதியை காதலித்து இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்த நிலையில் அவரை திருமணம் செய்ய கோபி மறுத்ததாக கூறப்படுகிறது. திருத்தணியில் பொதுமக்களை தாக்கியதாக கூறி பாமக இளைஞரணி நிர்வாகி உட்பட 2 போலீசார் கைது செய்தனர். பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணி திருத்தணி முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்றபோது பாமகவினர் போலீசாரின் கட்டுப்பாட்டையும் மீறி உள்ளே நுழைய முயன்றனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் மக்களை பாமகவினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. மார்த்தாண்டம் அருகே அரசு பேருந்தை முந்தி செல்ல முயன்ற இருசக்கர வாகனம் எதிரே வந்த கார் மீது மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் பேருந்து மீது மோதாமல் இருக்க அதனை முந்தி செல்ல முயன்ற போது எதிரே வந்த கார் மீது மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். திருவள்ளூரில் மனைவியை தவறாக பேசியதாக கூறி அண்ணியை கத்தியால் குத்தி கொலை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மாப்பேடு அடுத்த இருளஞ்சேரியை சேர்ந்த இளையராஜாவின் தம்பி இசை மேகத்திற்கு திருமணமாகி 4 மாதங்களே ஆன நிலையில் அவரது மனைவியை பற்றி அண்ணி சாந்தி தவறாக பேசியதாக கூறப்படுகிறது. வேலூர் அருகே பாட்டியுடன் பொன்னையாற்றில் குளிக்க சென்ற 9 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். பரமசாத்து பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பாலாஜி என்பவரது 9 வயது மகன் ஜோதீஸ்வரன் உட்பட 4 பேரப்பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு பாலாஜியின் தாயார் விஜயா பொன்னையாற்றுக்கு குளிக்க சென்றார். அப்போது ஜோதீஸ்வரன் நீரில் அடித்து செல்லப்பட்டான். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தாய் தந்தை உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையில் தனியாக வசித்து வரும் அவர்களது பிள்ளைகளுக்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நன்னிமங்கலத்தை சேர்ந்த சிவகுமார், அவரது மனைவி சுமதி உயிரிழந்த நிலையில் அவர்களது 2 மகள்கள் மற்றும் மகன் ஆகிய 3 பேரும் அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த மோசூர் பகுதியில் நாய்க்கடிக்கு உரிய சிகிச்சை எடுக்காததால் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மோசூர் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த ஜம்புலிங்கம் என்பவரின் மகன் திவாகர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். டாஸ்மாக் கடை ஊழியர் ஒருவர் நாடு தன்னை பிச்சை எடுக்க விட்டுவிட்டதாகவும் அதனால் பாட்டிலுக்கு 5 ரூபாய் கூடுதலாக வாங்குவதாகவும் பகிரங்கமாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பாட்டிலுக்கு 5 ரூபாய் கூடுதலாக கேட்ட ஊழியரிடம் மதுப்பிரியர் வாக்குவாதம் செய்தபோது அவர் வினோத விளக்கத்தை கொடுத்தார். அருகே பிரதான சாலையில் இளைஞரை கத்தியால் குத்திவிட்டு தப்பிய நாள் வரை போலீசார் தேடி வருகின்றனர். ஈக்காடு பகுதியைச் சேர்ந்த உதயகுமாரை நேற்றிரவு மது அருந்துவதற்காக நண்பர்கள் அழைத்து சென்றதாக சொல்லப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக நால்வரும் சேர்ந்து அவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் நகராட்சி மின்மயானத்தில் மூதாட்டியின் உடல் அரைகுறையாக எரிக்கப்பட்டு வெளியே எடுத்து வைக்கப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. மற்றொரு உடல் தகனத்திற்காக கொண்டு வரப்பட்டதால் மூதாட்டியின் உடல் 30% மட்டுமே எரிந்த நிலையில் வெளியே வைக்கப்பட்டது. இதனை அறிந்த மூதாட்டியின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வாண்டையாங்குப்பம் கிராமத்தில் சுடுகாட்டுக்கு பாதை இல்லாததால் இறந்தவர் உடலை 4 அடி ஆழ சேற்றில் இறங்கி தூக்கிச் செல்ல வேண்டிய அவல நிலை நீடித்து வருகிறது. பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் நிரந்தர சுடுகாடும் அதற்கான பாதையும் அமைத்து தரப்படவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ள கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த குருவரெட்டியூரில் உள்ள வாரச்சந்தையில் முத்திரை இல்லை என கூறி தராசுகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்த நிலையில் வியாபாரிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கோயம்பேட்டில் மாநகர அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்பு சுவரில் மோதி விபத்தில் சிக்கியதில் ஓட்டுநர் காயமடைந்தார். பூந்தமல்லியில் இருந்து பணிமனை நோக்கி சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரில் மோதியதாக சொல்லப்படுகிறது. நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் ஊருக்குள் செல்ல மறுத்து பயணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தனியார் பேருந்து நடத்துனரின் வீடியோ வெளியாகியுள்ளது. கடந்த சில மாதங்களாக அந்த பேருந்து ஏர்வாடிக்குள் செல்லாமல் நாங்குநேரி மட்டும் சென்று வருகிறது. இதுகுறித்து கேள்வி எழுப்பிய பயணியிடம் நடத்துனர் கடுமையாக பேசி வாக்குவாதம் செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சுற்றுலாத்துறை சார்பாக இந்திய நாட்டிய விழா தொடங்கியது. இதில் அமைச்சர்கள் தாமோ அன்பரசன், ராஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்று தொடக்கி வைத்த நிலையில் விழாவில் பங்கேற்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கௌரவிக்கப்பட்டனர். வார விடுமுறையை கொண்டாட உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். குறிப்பாக ஷூட்டிங் ஸ்பாட் பகுதியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. வார விடுமுறையை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். குட்கா பொருட்கள், பிளாஸ்டிக், பாலித்தீன் பைகள் உள்ளனவா என பாபநாசம் வன சோதனை சாவடியில் தீவிரமாக சோதனை செய்த பிறகே சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அருவி பகுதிக்கு அனுமதிக்கப்பட்டன. குமரி குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்தனர். சபரிமலை சீசன் என்பதால் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சிவகங்கையில் சமத்துவத்தை வலியுறுத்தி மும்மதத்தினரும் இணைந்து கிறிஸ்துமஸ் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடினர். புனித ஜஸ்டின் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு காரில் சென்ற சாண்டா கிளாஸ் தாத்தாவிடம் குழந்தைகள் இனிப்புகள் வாங்கி சாப்பிட்டும் அவருடன் சேர்ந்து உற்சாகமாக நடனமாடியும் மகிழ்ந்தனர். திருவாரூரில் இயேசு கிறிஸ்து பிறப்பு விழாவின் தொடக்கமாக கிறிஸ்துமஸ் பேரணி நடைபெற்றது. அதில் கிறிஸ்தவ பெருமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் தொப்பி அணிந்து புதிய ரயில் நிலையம் முதல் கீழடி வீதி வரை ஆடியும் பாடியும் ஆரவாரத்துடன் ஊர்வலமாக சென்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற பேரணியில் சிறுவர்கள் உட்பட பலர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து நடனமாடி உற்சாகமாக சென்றனர். பேரணியை சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். பொங்கல்
பண்டிகை நெருங்கும் நிலையில் உலக புகழ்பெற்ற பாலமேட்டில் காளைகளை ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தயார்படுத்தும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக 30ற்கும் மேற்பட்ட போட்டிகளில் களம் கண்ட சித்தன் என்ற காளைக்கு திடமான உணவுகளை வழங்கி தாயும் மகளும் தீவிர பயிற்சி வழங்கி வருகின்றனர். சென்னையில் 120 ஆதரவற்ற சிறுவர்கள் ஹாலிவுட் அனிமேஷன் திரைப்படத்தை பார்த்து மகிழ்ந்தனர். ஜூடோபியா அனிமேஷன் திரைப்படத்தின் 2வது பாகத்தை சிறுவர்கள் கண்டு ரசித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே தாய்மாமன் மது போதையில் பைக்கில் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் 5 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் உடலை கண்டு குடும்பத்தினர் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் தாரணியின் மகன் தர்சன் தலையில் படுகாயமடைந்து உயிரிழந்தார். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் உணவகத்தில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. ராயப்பன்பட்டி பகுதியை சார்ந்த முருகன் என்பவரின் மகன் சத்தியமூர்த்தியை அடித்து கொலை செய்த சிபி சூர்யாவை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர் அரசு நிகழ்ச்சிக்கு மேடை வளாகத்தை சுத்தம் செய்தபோது விஷப்பாம்பு கடித்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். வளாகத்தை சுத்தம் செய்தபோது விழா மேடை அருகே அமைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்பில் மறைந்திருந்த பாம்பு கண்ணனை கடித்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தச்சூர் செய்யாறு ஆற்றுப்படுகையில் பட்டப்பகலில் டிராக்டர் மற்றும் லாரிகள் மூலம் மணல் கடத்தப்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை போலீசார் கண்டும் காணாமல் இருப்பதாகவும் கூறியிருக்கும் கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசாபாளையத்தில் உள்ள குழந்தைகள் மையம் பழுதடைந்து உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட குழந்தைகள் மையத்தின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுவதால் அருகில் கிராம ஊராட்சி சேவை மைய அலுவலகத்தில் குழந்தைகளை அமர வைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர் புகார் தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த பெருமூச்சி பகுதியில் ஆந்திராவுக்கு கடத்த வைத்திருந்த 2 டன் ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் ரேஷன் அரிசியை கடத்த முயன்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இயற்கை அழகை கண்டு ரசிக்க சுற்றுலா பயணிகள் ஆபத்தான முறையில் ஜீப்பில் பயணம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் பிக்கப் வாகனத்தில் நின்றபடி சென்ற நிலையில் வனத்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நெருஞ்சிப்பேட்டையைச் சேர்ந்த செந்தில்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இருசக்கர வாகனம் மீது வேன் மோதிய விபத்தில் 2 பள்ளி மாணவிகள் தூக்கி வீசப்பட்ட பதைபதைப்பூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. சேதராக்குப்பம் பகுதியில் உள்ள பிரதான சாலையை இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்ற 2 பள்ளி மாணவிகள் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே ஆம்பூர் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் உள்ள கழிப்பறை முறையான பராமரிப்பு இல்லாததால் சிமெண்ட் காரை பெயர்ந்தும் புதர் மண்டியும் காட்சியளிக்கிறது. மதுப்பிரியர்கள் மற்றும் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதால் அதனை ஊராட்சி நிர்வாகம் சுத்தம் செய்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தெலங்கானா மாநிலம் விகாராபாத் மாவட்டத்தில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரம் கவிழ்ந்த நிலையில் அருகில் உள்ள கடைவாசலில் நின்றிருந்த சிறுமியை அங்கிருந்த ஒருவர் நொடிப்பொழுதில் மீட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அருகில் உள்ள கடைவாசலில் நின்றிருந்த சிறுமி இரும்புக்கூடு உள்ளிட்டவை பெயர்ந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கினார். இந்தியாவில் உள்ள மொத்த போலி பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளது. டெல்லியில் உள்ள நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ், கர்நாடகாவில் உள்ள சர்வ பாரதிய சிக்ஷா பீடம் மற்றும் மகாராஷ்டிராவில் உள்ள நேஷனல் பேக்வர்ட் கிருஷி வித்யாபீடம் ஆகிய 3 கல்வி நிறுவனங்கள் அங்கீகாரம் பெறாத போலியான நிறுவனங்கள் என்று UGC அறிவித்துள்ளது.
பிரதேசத்தின் பண்டா மாவட்டத்தில் மின் கட்டணத்தை வசூலிக்க சென்ற அதிகாரிகளை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் குச்சி மற்றும் கற்களால் அடித்து விரட்டிய சம்பவத்தின் வீடியோ வெளியாகி பகீர் கிளப்புகிறது. பல மாதங்களாக கட்டாமல் பாக்கி வைத்த 30,000 ரூபாயை செலுத்தாவிட்டால் மின் இணைப்பை துண்டித்து விடுவோம் என அதிகாரிகள் எச்சரித்ததால் ஆத்திரத்தில் தாக்கினர். செர்பியாவில் அரசுக்கு எதிராக மாணவர்கள் நடத்தி வந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து 1000க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்களும் போராட்டம் நடத்தினர். 16 பேரை பலிகொண்ட ரயில் நிலைய மேற்கூரை விபத்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தன்று போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் சாண்டா கிளாஸ் உடையணிந்து நீருக்கடியில் சென்றவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடி மகிழ்ந்தனர். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் புதுவிதமாக சாண்டா கிளாஸ் அணிந்து ஸ்கூபா டைவிங் செய்து கடல்வாழ் உயிரினங்களுடன் நீந்தியபடி கடலின் அழகை ரசித்தனர். ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் சாண்டா கிளாஸ் உடையணிந்து வருடாந்திர ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்றனர். தொண்டு நிறுவனம் சார்பாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடத்தப்பட்ட ஓட்டப்பந்தயத்தில் வயது வித்தியாசமின்றி அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பல்வேறு நாடுகளிலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களை கட்டி வரும் நிலையில் இத்தாலியில் எங்கு காணினும் மக்களிடம் சந்தோஷம் கரை புரண்டு ஓடுகிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிதி திரட்டும் நோக்கில் சாண்டா கிளாஸ் உடையணிந்த ஏராளமான மக்கள் சைக்கிள், பைக் மற்றும் படகுகளில் பேரணியாக சென்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கிரீஸ் நாட்டில் வித்தியாசமான முறையில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. பனிச்சறுக்கு வண்டிக்கு பதிலாக ஏராளமான சாண்டா கிளாஸ் துடுப்பு படகில் பயணம் செய்தது உள்ளூர் மக்களின் கவனத்தை ஈர்த்தது. நீர் விளையாட்டுகள் தொடர்பாக மக்களிடம் எடுத்து கூறி அவர்களிடம் ஆர்வத்தை தூண்டும் விதமாக இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. உலக பெரும் பணக்காரர் எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு இந்திய மதிப்பில் 62 லட்சம் கோடியை கடந்துள்ளது. டெஸ்லா நிறுவனம் மீதான வழக்கில் எலான் மஸ்கிற்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததால் அவரது சொத்து மதிப்பு 749 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. இதன் மூலம் உலகில் 700 பில்லியன் டாலர் சொத்து மதிப்பை கடந்த முதல் நபராக எலான் மஸ்க் சாதனை படைத்துள்ளார். ஜெமிமா ரோட்ரிக்ஸின் அதிரடி ஆட்டத்தால் முதல் T20 போட்டியில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி பெற்றது. முதல் போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 121 ரன்களை மட்டுமே எடுத்தது. 122 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய இந்திய மகளிர் அணி 14.4 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டி அபார வெற்றி பெற்றது. சர்வதேச T20 போட்டிகளில் 4000 ரன்களை கடந்த முதல் இந்திய வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை ஸ்மிருதி மந்தனா படைத்திருக்கிறார். இலங்கை அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியின் போது அவர் இந்த சாதனையை நிகழ்த்தினார். அதோடு ஒட்டுமொத்தமாக 10,000 ரன்களை கடந்த வீராங்கனை என்ற மாபெரும் சாதனையை படைக்க இன்னும் 42 ரன்கள் மட்டுமே தேவை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜூனியர் ஆசிய கோப்பையை பாகிஸ்தான் அணி வென்றிருக்கிறது. இறுதிப் போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் மோதின. முதலில் விளையாடிய பாகிஸ்தான் அணி 347 ரன்களை குவித்தது. 348 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணி வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து வெளியேறினர். இறுதியில் 156 ரன்களுக்கு இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் ஆஸ்திரேலிய அணி முதலிடத்தை தக்க வைத்துள்ளது. அடிலைட்டில் நடைபெற்ற 3வது டெஸ்டில் இங்கிலாந்தை வீழ்த்தி வெற்றி பெற்றதன் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் 100 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலிய அணி முதல் இடத்தில் நீடிக்கிறது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாக உள்ள பராசக்தி திரைப்படத்தின் படப்பிடிப்பு பொருட்காட்சியை இலவசமாக வரும் 25ஆம் தேதி வரை கண்டுகளிக்கலாம் என படக்குழு அறிவித்துள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்த பொருட்காட்சி நடைபெற்று வருகிறது. நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகி வரும் ட்ரெயின் திரைப்படத்தின் முதல் பாடல் 48 மணி நேரத்தில் வெளியாகும் என அதன் தயாரிப்பாளர் கலைப்புலி தானு தனது எக்ஸ் தள பக்கத்தில் போஸ்டர் ஒன்றை பகிர்ந்திருக்கிறார். மிஸ்கின் இயக்கத்தில் உருவாக்கப்பட்டு வரும் ட்ரெயின் திரைப்படத்தில் சுத்திகாசன் மற்றும் நரேன் ஆகிய இருவரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். போர்த்தொழில் பட இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் உருவாகும் நடிகர் தனுஷின் 54வது திரைப்படத்தின் மொத்த படப்பிடிப்பும் நிறைவடைந்ததாக படக்குழு அறிவித்துள்ளது. இதனை படக்குழு கேக் வெட்டி கொண்டாடிய நிலையில் அது குறித்த புகைப்படங்கள், வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் கவனம் ஈர்த்து வருகின்றன.
காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலில் திருமுறை திருவிழாவையொட்டி திருக்கல்யாணம் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மாலைகள் மாற்றப்பட்டு கைலாய வாத்தியங்கள் முழங்க ஏகாம்பரநாதருக்கும் ஏலவார் குழலி அம்மையாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் குடுவாஞ்சேரியில் உள்ள ஐயப்பன் சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஐயப்ப பக்தர்கள் சேவா சங்கம் சார்பில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த ஐயப்ப சுவாமிக்கு பக்தி பாடல்கள் பாடி சிறப்பு பூஜை செய்தபோது ஐயப்ப பக்தர்கள் சாமியாடி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் கடையம் பகுதியில் உள்ள முப்பிடாதி அம்மன் கோவிலில் தர்மசாஸ்தா பக்தர்கள் குழு சார்பில் 2வது ஆண்டு கன்னி பூஜை நடைபெற்றது. மாலை அணிந்து விரதத்தை தொடங்கிய பக்தர்கள் கன்னி பூஜையில் பங்கேற்று பக்தி பாடல்களை பாடி வழிபாடு நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் உள்ள தர்காவில் சூபி கவிஞர் பீரப்பாவின் ஆண்டு விழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. சூபி கவிஞர் பீரப்பா அடக்கம் செய்த இடத்தில் தமிழகம், கேரளாவை சேர்ந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் குடும்பத்தோடு வருகை தந்து சிறப்பு வழிபாடு நடத்தினர்.